நிலத்திலும் செயலிலும் அகலத்தை மட்டுமே கண்டு அடிமேல் அடிவாங்கி மீண்டும் விடாமுயற்சியால் அகலக்காலை மட்டும் வைப்பவர்களை வணங்கி ஆழத்தின் அருமையை ஆழமாக கூற வந்திருக்கின்றேன். ஆம், அகல உழுவதை விட ஆழ உழுவதே சிறந்தது. விவசாயத்திற்காக உருவாக்கப்பட்ட இப்பழமொழி விவசாயத்துடன் நம் வாழ்வில் நடக்கும் அனைத்து நிகழ்வுகளுக்கும் பொருந்துகிறது. குறிப்பாக கல்விக்கு. பெண்ணே எழுந்திடு, கணவன் துடைக்காத உன் கண்ணீரை இந்த கல்வி துடைக்கும் என்பது சென்று மதிக்கு எட்டாத உன் லட்சியம் வெறும் மதிப்பெண்களுக்கு எட்டுகிறது என்றே மாறிவிட்டது. வரும் காலத்தில் வேலையில்லா திண்டாட்டம் என்பது நடக்கவே நடக்காது. காரணம், ஒவ்வொரு மாணவர்களும் பெரிதும் மதிப்பெண்களை நாடுகிறார்கள். அதனால் மாடு நுனிப்புள்ளை மேய்ந்தார் போல் ஓடுகிறார்கள். தன்னையே தொலைத்துவிட்டு தனக்குள்ளே தேடுகிறார்கள். எந்த ஒரு செயலையும் ஆழமாக சிந்திக்காமல் மேலோட்டமாகவே செய்தால் பின்பு எப்படி ஒரு ஏபிஜே அப்துல் கலாம் மீண்டும் இந்நாட்டிற்கு உருவாகப் போகிறார் என்று தெரியவில்லை. பணக்கார வேடமிட்டு வாழ நினைத்து தொலைபேசி, வீடு, வாகனம் என எல்லாவற்றையும் இஎம்ஐயில் வாங்கி குவித்துவிட்டு இறுதியாக காலனின் தொலைபேசியில் கால் வருமா என்றும் இந்திரனும் இஎம்ஐ கட்டுவாரா என்றும் கேட்பவர்கள் தானே நாம். ஆழமாக சிந்திப்பது எவ்வாறென்று எம் தமிழ்நாட்டு பெண்களிடம் கேட்டு பாருங்கள். 5 காய்கறிகளை வைத்து 5 வகை உணவுகளை செய்பவர்கள் எம் பெண்கள் அல்ல. 5 காயை வைத்து சாம்பார் என்ற ஒற்றை குழம்பை செய்து ஒரு வாரத்திற்கு இழுப்பவர்கள் தான் நம் இந்திய பெண்கள். அது மட்டுமா, எம் ஊரில் இருந்து நான் சென்னைக்கு ரயிலில் பயணம் செய்த போது பல ஆறுகளை கடந்துதான் வந்தேன். ஆறுகள் ஆழமாக தூர்வாரப்படாததால் இப்பழமொழிக்கு ஏற்றாற்போல் அகலமாக கூட இல்லை, சுருங்கி கொண்டேதான் இருக்கிறது. இன்று ஆறுகள்ல பேருந்து ஓடுது, சிற்றுந்து ஓடுது, மகிழுந்து ஓடுது. ஆத்துல ஓட வேண்டிய தண்ணியை மட்டும் காணோம். எங்கன்னு கேட்டா தண்ணியெல்லாம் பூமிக்கு கீழே போயிருச்சான். மேலே இருக்க வேண்டிய தண்ணியெல்லாம் கீழே போய் நம்ம என்னத்தை சாதிக்க போறோன்னு எனக்கு தெரியல. ஆழம் என்றால் ஆழ்துளை கிணறு அளவுக்கா என்று கேட்போம். கேட்கக்கூடியவர்கள்தான். தமிழர்களுக்கு குறும்பு அதிகமும் அழகும் தானே. ஆழம் என்றால் ஆழ்துளை கிணறு அளவுக்கெல்லாம் வேண்டாம். கட்டை விரலில் கால் பங்கு இருந்தாலும் சரி, ஆள்காட்டி விரலில் அரை பங்கு இருந்தாலும் சரி, எதுவாக இருப்பினும் ஆழமாக சிந்தித்து செயல்படுங்கள். முதல் முறையாக சிந்தித்தோம், தொலைபேசி வந்தது. சிந்தித்தோம், தொலைக்காட்சி வந்தது. சிந்தித்தோம், காணொளி வந்தது. மீண்டும் ஆழமாக சிந்தித்தோம், நம்மை போன்ற ஒரு இயந்திர நகலே வந்துவிட்டது. அறிஞர்களே, நீங்கள் சிந்தித்து சிந்தித்து வாழ்வு அகண்டு கொண்டேதான் செல்கிறது. எனக்காக மீண்டும் ஒரே ஒரு முறை சிந்தியுங்கள். இந்த மனித இனம் சற்று குனிந்து நிமிர்ந்து வேலை பார்ப்பதற்கு ஒரு இயந்திரத்தை, இயந்திர பெருக்கத்தினால் இன்று மனிதர்களுக்கு கொழுப்பு கூடியதோ இல்லையோ, பலருக்கு மனக்கடுப்பு தான் கூடியுள்ளது.